இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே வந்துட்டு கஞ்சி தான். நேற்று வந்துட்டு வெளியில் போய் சாப்பிட்டனால இது அப்படியே சாப்பாடு வேறு கிடந்துச்சு போல். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டாங்க போல். அதோட சாம்பார் வேறு வச்சுருந்தாங்கன்னா அதுவும் கிடந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, நீ காலையிலே வந்துட்டு கஞ்சியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் மாம்பழம் வேறு சீசன் வேறு ஆரம்பிச்சாச்சு. அதனால் மாம்பழம் வந்துட்டு நேற்று போன வாரம் சந்தையில் வாங்கிட்டு வந்தது இருந்தது. நல்லா செந்தூரம் மாம்பழம் ஒன்றே ஒன்று வச்சு நறுக்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னே என் பொண்ணு வந்துட்டு அதை வந்து எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேடம் என்னடா நம்மளை விட்டுட்டு சாப்பிட்றாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானத்துக்கு சமைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போம்போது வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தக்காளி ஒன்று கையில் கொடுத்துட்டு விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு சிம்பிளாக வந்து லெமன் ரைஸும், அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா வந்து பிரட்டல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர், அப்புறம் பழைய சோறு எல்லாமே இருந்துச்சு. மதியானம் வந்துட்டு சிம்பிளாகவே வந்துட்டு முடிச்சாச்சு. பொரியல் பண்ணலான்னு பார்த்தா உருளைக்கிழங்கு அப்பா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரி வேக வச்சு பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் வந்து அது மாதிரியே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு தூங்கலான்னு கொஞ்சம் பார்த்தா அதுக்கப்புறம் கரண்ட் வேறு போயிடுச்சு கரெக்டாக. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தொட்டியில் வந்துட்டு கட்டியிருந்தோம்மா வீட்டுக்கு வெளியில். அதில் வந்துட்டு நானும் பாப்பா எல்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அது வேப்ப மரத்தில் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சரி விளையாடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு அப்புறம் அம்மா வந்து எட்டவே இல்லையா எங்களுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவும் எட்டவே இல்லை. அதனால் வந்துட்டு அம்மா தான் ஆட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட அப்பாவும் வந்துட்டாங்க. புகழ்மதி உடனே ஆட்டோ சவுண்டு கேட்டோடனே உட்காந்துக்கிட்டாங்க அவங்க கூட போயிட்டு.